தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனாலும் குழந்தைகளே, நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் மிக எளிமையான தமிழில் என்னுடைய உரை அமையும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, எனக்கு மிகப்பெரிய சவாலான கூட்டம் இந்த கூட்டம். ஏன் தெரியுமா? புத்தக திருவிழாவை கண்டு ரசிக்க வந்திருக்கின்றவர்களுக்கு பேசுவதா, அல்லது இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களா அந்த குழந்தைகளுக்கு பேசுறதான்னு? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில், என் பயணத்தில் நிறைய நாட்களை நான் மாணவர்களுடன் பேசுவதில் கழித்திருக்கிறேன். அவர்களுக்கான பேச்சு என்னுடைய பேச்சு அடிப்படையில். இன்றைக்கும் உங்களுக்கான பேச்சாக இந்த பேச்சு அமைவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற வகையிலே அந்த பேச்சு இவர்களுக்கானதா உங்களுக்கானதா என்பது தீர்மானிக்கப்படும். எப்பொழுதும் என்னுடைய பேச்சை இப்படி சொல்லித்தான் நான் தொடங்குவேன். இன்றைக்கும் என்னுடைய பேச்சை அப்படி சொல்லியே தொடங்குகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். பல நேரங்களில் என்ன தெரியுமா விபத்து நடக்குது? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நமக்கு முன்னாலதான் இருக்கு, ஆனால் கவனம் இருப்பதில்லை. கவனம் கொண்டு அந்த சொல் மறுபடியும் ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு 30-40 வருஷம் ஆகும். நீங்க பல பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையை நான் 20 வயசுல கேட்டிருந்தா வாழ்க்கையில சில மாற்றங்களை நான் நிகழ்த்தி இருக்கேன். இப்ப பாருங்க, நான் பேசுறேன், ஒருத்தங்க வீடியோ பிடிச்சிருக்காங்க. சரியா? நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். லைவ் ஸ்ட்ரீமே போயிடுச்சு. நீங்க யாருக்கு போட்டு காட்ட நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கவர்மெண்டே காட்டு. இதுவரைக்கும் என்ன எதில் பார்த்துருக்கீங்கம்மா? இதில் தானே பார்த்துருக்கீங்க. இன்னைக்கும் இதுலயே பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கு. வாழ்க்கையில் கவனம் இல்லாத பொழுது உண்மையில் ஏற்படக்கூடிய பல உயரங்களை, பல அனுபவங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். எந்த தலைப்பில் நீங்கள் பேச விருப்பப்படுகிறீர்கள் என்று என்னிடத்தில் கேட்டார்கள் நிர்வாகத்தினர். சிகரம் நம் உயரம் என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன் சொன்னேன். இப்போ எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கா? யாருக்கெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு? அடுத்த கேள்வி வரும், யோசிச்சு பதில் சொல்லுங்க. யார? எல்லாம் பழக்கமான பேச்செல்லாம் அது சொல்லுவாங்களா, ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையா உணர்ந்து சொல்லுங்க, யாரை ஜெயிக்கணும். நான் சொல்லட்டுமா யாரை ஜெயிக்கணும்னு? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்த்து சொல்றேன், யாரை ஜெயிக்கணும் தெரியுமா? நம்மளை நாமளே ஜெயிக்கணும் அப்படிங்கறது சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா தெரியாது, சொல்ல தெரியாது. நான் சொல்லட்டுமா யாரை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்றேன்? நம்மளை நாமளே ஜெயிக்கணும்னு சொன்னல. இந்த டீச்சர் இதோ ஒரு 20 நிமிஷம் தான் பேசுவேன். நீ வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதற்கான வழி தேடிட்டு இருக்கிறல்ல, அந்த வழியை இதோ இந்த 20 நிமிடங்களில் நான் சொல்லிவிடக் கூடும். ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனைக்கு பெரிய ஒரு கதவு, ஆனா அது அரண்மனையை விட சின்னது. அந்த கதவுக்கு ஒரு தாழ்பால் இருக்கு, அது அதை விட சின்னது. அந்த தாழ்பாலுக்கு ஒரு பூட்டு இருக்கு, அது அதை விட சின்னது. அதை திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்குது, அது அதை விட சின்னது. அரண்மனைக்குள்ள நுழையணும்னா அந்த சாவி கையில எடுக்கணும். யாருடைய உதடுகளிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் உங்களுக்கான சாவி என்று உங்களுக்கு தெரியாது. கவனம் கொடுத்துக்கிறார்.
ஒரு டீச்சரா நான் சொல்றேன், இது பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த குழந்தைகள் இதை கேட்டு இருக்க மாட்டீர்கள். நான் பேசுறது புரியுதா? நான் பேசுறது யாருக்கு புரியல? கை தூக்குங்க. தமிழ்ல நான் பேசிட்டு இருக்கிறேன், இது யாருக்காவது புரியலையா? கை தூக்குங்க. கை தூக்குறல, அப்ப நான் கேட்டது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இவ்வளவு போதுமானது என் பேச்சு புரிஞ்சுக்கிறது. சொன்னது புரிஞ்சிருச்சு இல்ல, அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் தீசி சேர்த்து சொல்ல போறது இல்லை, சொல்றதை புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஆஸ் அ டீச்சர் நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன், அசோசியேட் ப்ரொஃபஸர். 23 வருஷமா இருக்கேன். 23 வருஷமாவும் நான் சொல்றேன், அதுக்கு முன்னால ஒரு 27 வருஷம் நான் படிச்சிருக்கிறேன். இத்தனை வருஷத்திற்கான ஒரு அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பார்த்தா எனக்கு ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் 98 இங்க இருக்குதுங்களா? இருக்கிறீங்களா யாராவது? 98 உங்களுக்காக தான். இந்த 98க்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு மேடம். நீங்க 98 ஆகவே ஆகாதுங்க எனக்கு உங்களை பார்க்க. ஏன் தெரியுமா? 98 வாங்குற பொண்ணு எக்ஸாமினேஷன் ஹாலில் போகும்பொழுது நாங்கள் என்கிட்ட பார்த்து கேட்கும், அனுராதாக்கு தெரியும், சத்யபாமான்னு ஒன்று இருக்கும், என்ன பார்த்து கேட்கும், அது படிச்சிட்டியா? யாரை பார்த்து கேட்க? படிச்சிட்டியா? நான் அவளை திருப்பி கேட்பேன், ஏன்னா ஏதாவது சும்மா சுமாரான மார்க் வாங்குறவன் தெரியும் அவளுக்கு. அவளை பார்த்து நான் கேட்குறேன், அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனு எனக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரியும். நீ படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவா பாருங்கள, ஒண்ணுமே படிக்கலப்பா. ஒண்ணுமே படிக்காம நீ 98 வாங்குவியா? இந்த உலகம் நம்ம ஏமாத்துகிறது குழந்தைகளை. ஒண்ணுமே படிக்காம 98 வாங்கும்ல, இப்ப என் கிளாஸ்ல வாங்குது. வாங்கிட்டு முன்னால உட்காந்துட்டு மூஞ்சியே விளங்காது. இதுக்கு 98 வாங்கியிருக்கோம், ஆனா விளங்காது. சோகமா என்கிட்ட பக்கத்துல வரும், இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சரிதான். எது? அவ தப்பா எழுதுறதுக்கு அந்த 2 மார்க் தப்பு போட்டிருக்கல, அதுக்கு போராடும் என்கிட்ட. இன்னொன்னு இருக்கும், கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும், அது 2 தான் வாங்கியிருக்கும். 2 தான். அந்த 2 இருக்குல்ல, இந்த இந்த அழுவுதுல, நான் ஏய் போ அப்படின்பா, அப்போ உட்காந்துக்குவான் அப்படி. ஏய் ஏன் அழுவுற? எங்க அப்பா அந்த 2 மார்க் எங்கன்னு கேட்க அடிப்பேன். உடனே இது சி லூசு, இதுக்கெல்லாமா போய் அழுவுறது? அப்பா கேட்டா 2 மார்க் எங்கன்னு கேட்டா தைரியமா சொல்லு என்கிட்ட. இப்போ இது 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னா அதுக்கு தெரியல, 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னா இதுக்கு தெரியல. இவங்க 2 பேருக்குமா தான் பேச வந்திருக்கேன். சிகரம் தொடுவது என்றால் என்ன? சிகரத்தை எப்படி தொடுவது? அது சாதாரணமான விஷயமா? நான் இங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கார் டிரைவ் பண்ணணும்னு ஆசை? கார் டிரைவ் பண்ணணும் ஒரு 70-80 வேகத்துல பீச் ரோட்ல, நல்ல ஹை பிராண்ட் கார், நல்ல சத்தமா ஸ்டீரியோ போட்டுட்டு, கூட யாருமே இல்லாம நாம மட்டும் தனியா ஓட்டிட்டு போனோம்னு எத்தனை பேருக்கு ஆசை? நான் இந்த மாதிரி இந்த உலகத்துல எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் 100க்கு 80 பேர் கை தூக்கிடுவாங்க மேடம். ஆனா உண்மையாலே அந்த 80 பேருக்கும் ஆசை. ஆனா நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், ஏன் நம்ம நாட்டுல நிறைய டிரைவர்ஸ் இருக்கிறாங்க? நீ எதை ஆசைப்படுகிறாயோ இந்த பிரபஞ்சம் அதை உனக்கு தந்துவிடும். நீ கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டல, உன்னை கார் ஓட்ட வச்சிரும். ஆனா என்ன தப்பு தெரியுமா பண்ற? சிகரம் தொடுறதுன்னா இதுதான், யார் காரை ஓட்டுறது அப்படிங்கறதுல தெளிவு இருக்கிறது இல்லை.
கார் ஓட்டணும், அவ்வளவுதான். உடனே இந்த உலகம் என்ன பண்ணுது, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, கார் ஓட்டுறது. விழுப்புரத்துல இருந்து முதலாளி சொல்றார், சென்னையில ஆடி கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய வாசல்ல, ஆஃபீஸ் வாசல்ல டிரைவ் பண்ணிட்டு 2.5 hours வந்து சேர். நீ வேற ரூட் எல்லாம் எடுக்காத, ஈஸியா ரூட் எடு. டிரைவர் ஓட்டிட்டு தான் வரான். அவனும் கனவு கண்டவன் தான். எங்க பிழை நடக்குது தெரியுமா? டீட்டெயிலா நமக்கு என்ன வேண்டும் என்பதிலே ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருப்பது. ரொம்ப வெளிப்படையா இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்கள் மனதை அசைக்கக்கூடிய வார்த்தை இதெல்லாம். நான் 2 நாளைக்கு முன்னால ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். கையில பர்ஸ் வச்சிருந்தேன். கார்ல ஏறுறேன், பார்க்கறேன், பர்ஸை காணோம். நான் போயிட்டு வந்த எல்லா இடத்தையும் தேடிட்டேன். டைனிங் ஹால்ல தேடிட்டேன், அங்க உட்கார்ந்து இருந்த சேர்ல இல்ல. நீங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் உங்ககிட்ட சொல்றேன், பர்ஸை தொலைச்சிட்டேன்ப்பா, கல்யாண வீட்டுல தொலைச்சிட்டேன்ப்பா. கேமரால போட்டு பார்க்கலாமா பாரு? சேச்சா, கல்யாண வீடு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப கவனமா கரிசனமா நீங்க என்கிட்ட என்னங்க கேட்பீங்க? இந்த பர்ஸ பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறேன், என்ன கேட்பீங்க? சூப்பர் சார், ட்ரூ ஃப்ரெண்ட் சார். நீங்க உள்ள எவ்வளவு பணம் வச்சிருந்த? நான் சொல்றேன் 30 ரூபா. என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? போனா போட்டோம் சொல்வீங்கல்ல. நான் சொல்றேன் பர்ஸ் 30,000 ரூபா. பல நேரத்தில் நாம செய்யற தப்பு என்ன தெரியுமா? இந்த அம்மா அப்பா இருக்காங்கல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மாமனார் மாமியார் இருக்காங்க, இந்த வீட்டுக்காரெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களால நமக்கு என்ன லாபம்னு யோசிக்கிறோம். சிகரம் தொட முடியாது, அவர்களே நமக்கான லாபம் தான் என்று என்றைக்கு யோசிக்கிறோமோ அப்பொழுது உயர்வுகள் வந்து சேரும். Everything is about how you think. நீ எப்படி அதை யோசிக்கிறாய், நீ எப்படி ஒன்றை புரிந்து கொள்கிறாய், இப்படி செய். பல நேரங்களில் என்ன தப்பு நாம செய்யறோம் தெரியுமா? we compare ourselves with everyone. அவள மாதிரி இல்லனா, இவள மாதிரி, இவங்க அப்பா மாதிரி எங்க அப்பா இல்ல, இவங்க அம்மா மாதிரி எங்க அம்மா இல்ல, இவள மாதிரி நான் மார்க் வாங்கல. நான் யோசிச்சிருக்கேன், சத்யபாமா மாதிரி நான் மார்க் வாங்கலையேன்னு. ஆனா மனசுல நினைச்சேன், இவளை ஜெயிக்கணும்னு நினைச்சேங்க. நான் ஒரு 70 மார்க் தாங்க வாங்க, 70 மேக்ஸிமம். I get 75. என்ன தெரியுமா? எங்க நான் மீனுங்க, கடல்ல தான் நீந்துவேன், மரம்லாம் ஏற முடியாது. இவங்கெல்லாம் மரம் ஏறுவாங்க. 98 நான் முடியாது. நான் எப்படி தெரியுமா ஜெயிச்சேன்? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. 10th ரேங்க் வாங்கின பர்வீன் சுல்தானா எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். எப்படி? how I did it, how I reached this height. ஒன்னல்ல, very simple. Progress. Have this word in your mind, progress. என்ன progress தெரியுமா? இப்ப 98 வாங்குறல்ல, 98 வாங்குறது மாதிரி நீ you cannot get 98 as somebody is getting. Always they are getting 98. You cannot get 98. Okay, no problem about it. But how to get success in our studies? எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுனா ஒண்ணல்ல. 98 வாங்குறல்ல, அந்த பேப்பரை பாரு, அந்த பொண்ணை பாரு, உன் பேப்பரை பாரு, எவ்வளவு இருக்கும்? சும்மா சொல்லு, எவ்வளவு இருக்கும்? 30. சூப்பர்.
ஒன்று சொல்லுது 30 அப்படிங்குது, நீங்க என்ன 70ங்கிறீங்க. 30 வாங்க. எப்படி தெரியுமா ஜெயிக்கிறது 98? வீட்டில் போய் படிச்சு 30 32 வாங்க. அடுத்த கிளாஸ்ல 32 34 வாங்க, 34 36 வாங்க. ஒரு டைம்ல உன் கிளாஸ்ல 98 வாங்குற அந்த பொண்ணு அந்த பையன் ஒருவேளை 92 வாங்கியிருந்தாங்க, அப்போ கூட அவன் தான் ஃபர்ஸ்ட். ஆனா as a teacher I am telling you 98 to 96, நீ 30 to 36. அவனை விட நீ தான் ஜெயிக்கிற. அவன் தோக்குறான், நீ ஜெயிக்கிற. அவன் 98 to 92 போறான், நீ 30 to 36 வர. ஷோ ப்ரோக்ரஸ். அதனால தான் நம்முடைய ரிப்போர்ட் கார்டுக்கு என்ன பேர்? வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் அவர் ரிப்போர்ட் கார்டு? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். யூ ஷோ த ப்ரோக்ரஸ். எப்போ நீ ப்ரோக்ரஸ் ஷோ பண்ணுவியோ அப்போவே யூ கேன் டச் யுவர் பீக். யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது. உன் உயரத்தின் எல்லையை தொடுவது பயமுறுத்தும். இந்த உலகம் உன்னை பயமுறுத்தும், பல்வேறு விதமாக பயமுறுத்தும். பெண்ணுங்கிறதுனால பயமுறுத்தும், படிக்கலைங்கிறதுனால பயமுறுத்தும், ஆங்கிலம் தெரியலங்கிறதுனால பயமுறுத்தும். பலவிதமான பயங்களை முன்னால் அவர்கள் வைத்தாலும் அது இல்லைன்னு அடுத்த கட்டத்துக்கு நீ போறல்ல, அந்த நேரத்தில் அந்த பயணத்தில் தான் உன் சிகரம் உனக்கு சாத்தியமாகும். எப்படி போறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன். நீங்க எல்லாரும் படம் பார்த்தீங்களா? இப்ப ஏதாவது படம் பார்த்தீங்களா? பொதுமக்கள் சொல்லுங்க, படம் பார்த்தீங்களா? இந்த மைக் பேசவே வரல, ஆடிக்கலா இருக்கு. ஓகே, இப்ப சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க? பார்த்துட்டீங்களா? அதுக்குள்ளையா 2 நாள் ஆயிடுச்சுல. அதுக்கு முன்னால் ஒரு படம் வந்தது, அதுவும் பார்த்துட்டீங்களா? அது முன்னால சொன்னீங்களா? அந்த படத்துக்கு இயக்குனர் யாருங்க? ஓகே, அதுக்கு முன்னால் ஒரு படம் சொன்னீங்களா? அதுக்கு யாரு இயக்குனர்? ஓ, பயங்கரங்க. இந்த இஸ்ரோன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார். அவருக்கு இப்ப சந்திராயன் 3 போச்சு இல்ல, அந்த குரூப்க்கு ஒரு இயக்குனர் இருக்கு. அதான் இங்க இருக்குது வரல. சினிமால இருக்கிற டைரக்டர் பேரு உடனே வருது. ஒரே ஒரு தகவல் தான் நண்பர்களே, ஒரு தகவல் தான். சினிமா எடுக்கிற டைரக்டரை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெனரல் நாலேஜ் தான், தப்பு இல்லை. என்ன தெரியுமா? அதை தெரிந்து வைத்திருந்தால் அவர்கள் சம்பாதிப்பார்கள், அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். நான் சொன்னேன்ல, இஸ்ரோ, சோம்நாத் சாரு, வீரமுத்துவேல், இவங்களை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கல்வியையும் புகழையும் அறிவையும் பணத்தையும் பயணத்தையும் அனுபவத்தையும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற அத்தனை வலிமையையும் பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். எதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம்? நாலேஜ் அப்படிங்கிறது வந்து எது? எதிலே நம்முடைய கவனம் இருக்கிறது? ஒன்னும் இல்ல, என்கிட்ட நீங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லுங்க, பாட்டு கொடுங்க, ஒரு கதை சொல்லுங்க என்கிட்ட. ஒரு கதையோ ஒரு பாட்டோ போதும், நான் அடுத்த 2 ஆண்டுகளுக்கான புகழையும் எனக்கான சம்பாத்தியத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். எப்படி? எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை எது உங்களை செலுத்துகிறதோ, எது உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துமோ அதை நோக்கிய பயணமாக உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் வந்தேன். என்ன தலைப்பில் பேசணும்னு கேட்டேன். பிபாசி அமைப்பை சேர்ந்த திரு முருகன் அவர்கள், சார் நல்லா வாழ்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாரு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிற தலைப்பிலே பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் உள்ளே நுழையும் போது பார்த்தேன், பள்ளிக்கூட கல்லூரி மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. புத்தக திருவிழாவில் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால் எல்லோரும் ஏன் படிக்கணும், எல்லோரும் படின்னு சொல்கிறாங்களே, இந்த புத்தக திருவிழாவெல்லாம் இப்படி ஏன் ஏற்பாடு பண்ணணும்?
பள்ளிக்கூடத்தில் போனாலும் கல்லூரியில் போனாலும் எங்கே வந்தாலும் படினே சொல்கிறாங்களே, என்ன காரணம்? ஏன் படிக்கணும்? படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது? பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு யாரும் கேட்குறது இல்லை. ஏன் அப்படி கேட்குறாங்க? இந்த படிப்பு, இந்த கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. பணத்தை விட கல்வி சிறந்ததா? நிச்சயமாக சிறந்தது. ஏன்? வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால் பணத்தை விட கல்வி பெருசுன்ட்டான். நீங்கள் பாருங்களேன், மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாரையும் பாருங்கள், இங்கே முன் வரிசையில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள், டெப்டி கலெக்டர்லேருந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் மேடையில், நான் உட்பட, ஏன் மேடைக்கு அழைக்கிறாங்க? பெரிய கோடீஸ்வரர்கள்ன்றதுனால இல்லை. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த குலம் ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது. நீ படிச்சிட்டேன்னா மேலே வாங்க மாடி, நீ படிச்சேன்னா உன்னை மேடைக்கு கூப்பிட்டே ஆகணும். ஏன் படித்தவங்கள மேடைக்கு கூப்பிட்றாங்க? வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கற்படுமேன்னு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புராண நூற்றில் சொல்கிறான். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த குலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஒழுங்காக படிச்சிட்டேன்னா, ஒழுங்காக படிச்சிட்டேன்னா உன்னை எல்லாரும் உனக்கு கீழேன்ட்டான். ஏன் அப்படி? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும்போது, பணத்தால் நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். அதற்காக கல்வி வேண்டும். எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று, பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயவலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று, இன்புற்றார் என மற்றோர் ஏம்பிட கேட்டிடல் என்னாலோன்னா பாரதி. என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேர், இந்த தமிழகத்தில் உள்ளவங்க, இந்தியாவில் உள்ளவங்க எல்லாரும் படித்த அறிவில் சிறந்து விளங்குறாங்கங்கிறத பார்க்கறது என்னாலும் அந்நாள் தாண்டா பொன்னாள்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் அப்படி சொன்னார்? எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். பாரதிதாசன். ஊரில் பணக்காரனாக இருப்பான், புள்ள படிக்காது, அப்பாட்ட பணம் இருக்குன்ட்டு, நெறி காணாமல் நின்றபடி விழுமா. ஏழை பிள்ளையாக இருப்பான், படிச்சிருப்பான், உலகமே போற்றி பாராட்டும். இப்போ இங்கே வந்து உட்கார்ந்தோன்னா டிஆர்ஓ, அவங்க அம்மா ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், அங்கேயே தலைமை ஆசிரியை, அங்கேயே நான் போய் பேசியிருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கல்வியினுடைய வாசனை இருந்த காரணத்தினால இன்றைக்கு வந்து அவங்க டிஆர்ஓவாகி இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, நாளைக்கு கலெக்டராகி இங்கே வந்து உட்காருவாங்க. இது வந்து கல்வியால் மட்டும்தாங்க செய்ய முடியும். சரி, பணக்கார பிள்ளைங்கள்லாம், பணக்காரன்னு நான் சொல்கிற பணக்காரங்களாம் உங்கள் ஊரில் இருக்கிறவங்க இல்லை, டாட்டா பிர்லா, அவனே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான். நம்ம சாதாரணமாக இருக்கிற நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமே, ஏன் படிக்க வைக்கணும்? பணக்கார பிள்ளைங்க படிக்குதோ இல்லையா, நம்ம ஏன் படிக்கணும்? ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறீங்க, அதனால் இதெல்லாம் சொல்கிறேன். பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? நம்முடைய பெருமை என்ன? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை. ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அதற்கு கல்வி வேணும். அதுக்கு கல்வி வேணும். சங்க இலக்கியங்களில் இந்த கல்வியை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா வியந்து போவீர்கள். உலகத்திலேயே சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர், தமிழ் மொழிக்கு நிகர் உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று அடித்து சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
பாருங்களேன், இப்போ புத்தக திருவிழா வச்சு புத்தகத்தை கொடுத்து படிங்கிறாங்க, வாங்கி படிக்கிறீங்க. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை தொடர்ந்து வாசியுங்கள். இந்த வாசிப்பை என்ன பண்ணும்? தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் தோண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையும் புத்தகங்கள் சொல்லித்தரும். சும்மா படி அப்படிங்கிறதல்ல. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. இளமையில் கல். பள்ளிக்கூடத்து கல்லூரி மாணவ மாணவிகள் நிறைய பேர் அமர்ந்திருக்கீங்க. இளமையில் கல் ஆத்திச்சூடி. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நாளடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிடா சொல்கிறவன் அதிவீர ராம பாண்டிய மன்னன் நருந்தொகையில். 2 மாதத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிரிமேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அங்கே பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நம்ம அங்கே பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலில் பேசுகிறதுக்காக நான் போயிருந்தேன். உள்ளே நடந்து போனோன்னே உள்ளே நுழையும் போது பார்த்தா அந்த ஆர்ச்சில் வாட் வி ஹவ் லேர்ன்ட் so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு இருந்துச்சு. 2 ஸ்டெப்பு போனோன்னே ஏதோ இடிக்குதுன்ட்டு திரும்பி பின்னாடி படித்து பார்த்தா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுங்கிற தமிழில் உள்ள 2 வரி ஔவையார் சொன்னதை போட்டு அதை அப்புறம் ஆங்கிலத்தில் போட்டுருவேன். சரி, அப்போ பாருங்கள் எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் நமக்கு. இப்போ இந்த பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்? ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. அவ்வளோ பேர் இந்த கல்வியை பற்றியே சொல்கிறாங்க. அப்போ நம்ம படிக்கணும். எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறோம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவினை. எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளோதாண்டா அறிவுன்ட்டான். எல்லோரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறோம். இப்போ இது மாதிரி புத்தக திருவிழாவுக்கு போகிறீங்க, புத்தகங்கள் வாங்குறீங்க, நூலகத்துக்கு போ. நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்கு வேணுங்க. உடற்பயிற்சியும் வாசிப்பும் அற்புதமான பொழுதுபோக்கு, உபயோகமான பொழுதுபோக்கு. எப்படி உடற்பயிற்சி உடலுக்கு நல்லதோ அதை போல வாசிப்பு என்பது மனதிற்கு உடற்பயிற்சி. நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து படித்தீர்களே ஆனால் அதை விஞ்ச உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று அடித்து சொல்லுவேன். அப்படி சொல்கிறதுக்கு காரணம் உண்டு. இப்போது எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளோதான் சொல்கிறோம், நூலகத்துக்கு போன்னு சொல்கிறோமே. ஏன்? கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் மட்டுமே நாமும் உயர்ந்து வீட்டையும் உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்த முடியும். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் அப்பாவிடமிருந்து பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெறவே முடியாது. அதை நீ படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மாபெரும் சிறப்பே. அது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கள் நிற்றலும் கூட பெறின். எல்லா பிறப்பை விட மக்கள் மனித பிறவி தான்டா பெருசு. நீ மனிதனாக பிறந்த பத்தாது படிக்கணும், படித்தா பத்தாது அதன்படி நடக்கணும். படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே படின்னு சொல்கிறேன்னு பிள்ளைங்கள்லாம் பார்க்குறது தெரியுது. ஆனால் தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் பிற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் முற்பயக்கும் பீழை பெரிதுன்னு போயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? சிற்றின்ப செயல்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். ஆனால் கல்வி படிக்கும்போது ஆரம்பிக்கும் போது கஷ்டத்தை கொடுக்கும்டா, வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கணுமா துன்பமாக இருக்கணும்? யோசித்து பாருங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரி தாடினால் போலாம் கல்லாதான் கற்ற கவி. நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களே, இவர் படின்னு சொல்கிறாங்களே. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நல்லா படிக்கிறோம். அவங்க யாரும் வேலை இல்லாமல் இல்லை. இந்தியாவில் 50 லட்சம் வேலை காலியாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? 1 கோடி பேருக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்கான். வேலைக்கு தகுந்த ஆள் கிடைக்கல.
அப்போ படிக்கிறது எப்படி? கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல்மரம். இங்கிலீஷில் ஒரு 10 நிமிஷம் தப்பு இல்லாமல் பேச தெரியாது, தமிழில் கையில் பேப்பர் இல்லாமல் பேச தெரியாது, ஆனால் நான் படித்தவன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். எதுக்கு அது? அது பேர் படிப்பு இல்லை. அதனால தான் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஒழுங்காக படித்தவன் யாரும் வேலை இல்லாமல் இல்லைங்க. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. நல்லா படிக்கிற பிள்ளைங்க 2 பேர் ஒன்றா சேர்றது தாமரை பூத்த தடாகத்தில் தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியா. முட்டாள்கள் படிக்காத 2 பேர் ஒன்றா சேர்றது காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியா. நீ அன்னப்பறவையா காகமா எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்க. எப்போ சொல்லியிருக்கா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் தமிழன். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. You please take it from me. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young, my dear gentleman, but becomes more valuable regardless of their physical capacity. அதோடு மட்டும் இல்லை. A question was asked, what is the biggest regret in your life was? The talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. Na பெரிய அறிவாளி எந்த சப்ஜெக்டை கொடுத்தீங்கனாலும் கையில் பேப்பர் இல்லாமல் பேசுவான். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு என்னடான்னு. அவன் சொல்கிறான், லைப்ரரியில் இந்த மாதிரி புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சுரா, அதை நான் படிக்காமல் விட்டான், அதான் நான் செஞ்ச தப்புங்கிறான். அவன் தான் உலகத்திலே புத்திசாலி, நம்ம ஒத்துருக்கோம். அவன் சொல்கிறான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து நிறைய புத்தகத்தை படிக்காமல் விட்டோமேன்னு. இப்போ நீங்கள் வந்து புத்தகம் நிறையா வாங்குவீங்க எனக்கு தெரியும். வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். வாங்கிட்டு போய் புத்தகத்தை வச்சதுனால அதனால் எதுவும் ஆக போகிறதில்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளோ இந்த புத்தகம் என்ன செய்யும்? படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி. நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தி. இந்த புத்தகம் என்ன பண்ணும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனுடைய ஒரு வரி, எங்களை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதற்காகவே படிக்க வேண்டும். அது அவ்வளோ செய்யும் அந்த புத்தகம். ஒரு மாக்கியவல்லியின் ஒற்றை புத்தகம்தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது. டால்ஸ்டாயினுடைய ஒற்றை புத்தகம்தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. மகாத்மாவினுடைய ஒற்றை புத்தகம்தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங் என்ற மனிதனை உருவாக்கியது, சத்திய சோதனை என்ற ஒற்றை புத்தகம். அப்படின்னா அந்த புத்தகத்தை படித்தா ஒரு மனுஷன் இப்படி மாற முடியுது, இவ்வளோ அறிவாளி ஆக முடியுது அப்படின்னா நம்ம படிக்கணுமா இல்லையா? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். இது போன்று கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து லெனின் சொன்னான், இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு இங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கு 3 கடமைகள். முதல் கடமை என்ன அப்படின்னு ஒரு முதியவர் எழுந்து கேட்டார், படியுங்கள். 2வது கடமை என்ன என்று ஒரு இளைஞன் எழுந்து கேட்கின்றான், படியுங்கள். ஒரு பெண் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு, படியுங்கள். நான் 3 பேருக்கும் ஏன் அன்று லெனின் படியுங்கள் 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 என்றே சொன்னான் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். வேறு எந்த காரணமும் கிடையாது. படிக்கணுமா வேண்டாமாங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன். படிப்பினுடைய அருமை தெரியுது, கல்வியினுடைய பெருமை தெரியுது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொல்கிறாங்களே, தலைப்பு கொடுக்குறாங்களே. நல்லா இருக்கணும்னா என்ன செய்யும்? ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா என்னென்ன வேணும்? திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, அச்சம் தவிர்க்கும் பண்பு, அன்பான மனைவி, அறிவுள்ள குழந்தைகள், போதுமான பணம். இதெல்லாம் இருந்தால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது பெரியவர்கள் வகுத்து கொடுத்த ஒன்று. எல்லாருமே பெரிய ஆளாகணும், நல்லவனாகணும், எதை வேணாலும் நினைங்க. நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எஸ்பி ஆகணும், என்ன வேணாலும் நினைங்க. அதுக்கு அடிப்படை தேவை என்ன? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னு பாரதி.
நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கிவிடுவாய். சொல்றது யாரு? விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். நீ எதை கேட்குறியோ அதை தான் வாழ்க்கை உனக்கு தருது. அதனால கேட்கறது பெருசாக கேள்டா. கேட்கறதுல, நினைக்கிறதுல, எண்ணுவதில் என்ன சிரமம் உங்களுக்கு? 10,000 ரூபா வேலைக்கு போய் ஒரு இறையன்பு சார் சொல்லுவார். இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 பேர் ஒரே மீட்டிங்கில் பேசினோம். 1 to 5 பார். 1 to 5 என்ன சார்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், 2 பிள்ளைங்களை பெற்றுக்கணும், ஒரு 3 bedroom வீடு ஒன்று வாங்கிக்கணும், அது இஎம்ஐயில், 4 wheeler கார் ஒன்று வாங்கிக்கணும், அதுவும் இஎம்ஐயில், ஒரு 5 digit சம்பளத்தில் வாழ்ந்து செத்து போயிடும். இதற்காகவா இது கொடுக்கப்பட்ட வாழ்க்கை? பெரிதாக சிந்திப்பதிலே உங்களுக்கு என்ன சிரமம்? எல்லாரும் சொல்கிறாங்க நீ எதை சிந்திக்கிறியோ அதை தான்டா நீ ஆகிற. எவ்வளோ பெருசு ஆகணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி ஆயிடுங்க. உட்காந்துருக்கிற எல்லாரையும் கேளுங்க, அந்த மாதிரி ஆகணும்னு நினச்சி தான் ஆயிருப்பாங்க. நீங்களும் அப்படி தான் இப்போ இன்றைக்கி உட்காந்துருக்கிற. நீங்கள் இப்போது இந்த நிலையில் இங்கே அமர்ந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய மனமே. நான் சொல்லலை, புத்தர் சொல்கிறார். உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே மிகப்பெரிய ஜீவராசி மனிதன். அவனுக்கு அந்த மிகப்பெரிய இடத்தை தருவது அவனுடைய சிந்தனை தான். அரிஸ்டாட்டில் சொல்கிறான், மாபெரும் ஆசிரியன். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ். நெப்போலியன் ஹில். வென் யூ ரியலி வாண்ட் சம்திங் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் யுவர் ஃபேவர்ங்கிற அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் ஒரு மனித மனம் எதை உள்வாங்கி நாம் சாதித்தாக வேண்டும் என்று விரும்புகிறதோ நினைக்கிறதோ அது நடந்தே தீரும்ட்டான். அப்படியே சார் அது மாதிரிலாம் நடக்குமா? இப்போ இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரையும் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து நடந்ததே உங்களுக்கு சொல்கிறேன். அருமை மாணவர்களே, மாணவிகளே, பெரியோர்களே, நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த என்னுடைய நண்பனும் ஒரு அரசு கல்லூரியிலே படிப்பதற்கு தினமும் போகும்போது ஒரு எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னுடைய நண்பனினுடைய ஆசை என்ன என்று எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாள் நாங்கள் போகும்போதும் ஒரு பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு சிவப்பு விளக்கு சொல்லலாம், அப்போல்லாம் சிவப்பு விளக்கு, ஒரு எஸ்பி அவருடைய ஆஃபீஸ் போவார். திரு வால்டர் தேவாரம், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய எஸ்பி. அதுக்கப்புறம் அவர் டிஜிபி ஆனார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தினம் அவர் போகும்போது நின்று நான் பார்த்துட்டு தான் 9:30 மணிக்கு காலேஜுக்கே போவேன். உண்மை சம்பவங்களை சொன்னால் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த பதிவு. ஒரு நாள் காரில் வந்தார், 2 பேர் நின்றுட்டு. ஏடா காலேஜுக்கே போகிறதுலே டெய்லி பார்க்குறேன் 9:30க்கு இங்கே நிற்கிறீங்களே அப்படின்னார். சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? என்ன மாதிரி ஆகணுமான்னு காரை விட்டு இறங்கினார். 2 பேர் பயந்துட்டோம். நீ போய் என்சிசியில் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேரு, இங்கே நிறைய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் நிறைய தங்கப்பதக்கணும்னு நீங்கள்லாம் கை தட்டிங்களா? அதெல்லாம் அவர் போட்ட பிச்சை. நீ போய் நல்லா படிச்சுட்டு மீதி நேரம் போகிற கிரவுண்டில் செலவு பண்ணினார். என் நண்பனினுடைய ஆசை என்னன்னு எனக்கு தெரியாது. கதை இல்லைங்க, நிஜம். எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பர், நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஹிந்து பேப்பர் ஒரு லைன் விடாமல் படிப்பான். லைப்ரரியிலே உட்காந்துருப்பான். 2 பேரும் போனோம். எனக்கு செலெக்ஷன் கிடச்சிருச்சு. போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன். அவனுக்கு கிடைக்கல. அவன் கொஞ்சம் கூட கவலைப்படலை. ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று என்னுடைய ஏழை தாயுடன் குடிபுகுந்தவன் நான் எஸ்பி ஆகணும்னு நினச்சேன். இனிமேல் தான் கிளைமேக்ஸை. பதவியேற்று முடித்தவுடன் மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருந்திருக்கான்னு அப்புறம் தான் தெரியுது. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவான். மனித மனம் இருக்கிறதே, மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. அதை உணராத காரணத்தினால் நாம் நம்முடைய எல்லைக்கோட்டை மிகவும் சுருக்கிக் கொள்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.